50 வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொலுப்படி, கொலு பொம்மை, சுமங்கலி செட், ரிட்டர்ன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும். இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். உன் மனையை சுற்றி நடக்கக்கூடிய வாஸ்து கூட உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சந்திக்கும். அதனால தான் எப்பயுமே எப்போ நீங்கள் வீடு கட்டினாலும் சரி, அந்த வீடை சுற்றி காம்பவுண்டு போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு 2 அடி நீங்கள் சுற்றி வர்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீடு கட்டணும். அதனால தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் இடையில சந்து விட்டு அந்த காலத்தில் எல்லாரும் வீடு கட்டினான். அப்படி போகும் பொழுது இந்த மனை இதை தாக்காது, இந்த மனை இதை தாக்க, இந்த மனை இதை தாக்காது. கிழக்கு வாசல், மேற்கு வாசல், வடக்கு வாசல், தெற்கு வாசல், அவங்க ராசிக்கு இந்த வாசல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தை கேட்டு வாசல் அமைப்பாங்க. இதுவே தவறு. இந்த வீட்டினுடைய அங்கங்கள் எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இருந்தால் தான் அது வாஸ்து கரெக்டு. இதை நீங்கள் மாற்றும் பட்சத்தில் அதுக்கான பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது. எங்கே போய் வாஸ்து போய் போனாலுமே எல்லாரும் நேரம் வாங்க சார் வீட்டுக்கு வாங்க. நான் வீட்டுக்குள்ளே போகவே மாட்டேன். முதல்ல வீட்டை சுற்றி என்ன இருக்குது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டுருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்துன்னு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய பழனி முருகன் ஐயா தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாரோட வீட்லேயுமே வாஸ்து இருக்கு, வாஸ்து பார்க்கணும்னு நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நம்ம வீட்டு கூட இன்னொரு வீடும் சேர்ந்து இருக்கும் சார். அந்த வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருப்பாங்க, ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அந்த வீட்டில் பண்ணால் நம்மளோட வீட்டுக்குமே அந்த பாதிப்பு வருமா சார்? ஒரு அருமையான ஒரு கேள்வி. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு மனை, அந்த மனையை ஒட்டி அமர்ந்த அடுத்த மனை, அது முன்மனை பின்மனைன்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய அந்த வீடுகளில் அவங்களுக்கு ஏற்ற சில மாற்றங்களை செய்யும் பட்சத்தில் அதனால் இந்த வீட்டுக்கு நல்லது தீமை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது, 2 விஷயம். ஏன்னா ஒரு வீடு இப்போ ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் முந்திலாம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வரிசையாக காம்பவுண்ட் வீடு வச்சுருப்பாங்க. ஒட்டி 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 இருக்கும் கேப்பில். அதில் ஒரு வீட்டுக்காரு திடீர்னு வீடை இடிச்சிட்டு அந்த வீடை அவர் சொந்த வீடு அவர் என்ன பண்ணார், இப்போ இந்த ஹவுசிங் போர்டு வீடு காம்பவுண்டுன்னா அந்த சில ஏரியாலாம் அந்த மாதிரி நிறைய வீடுகள் அந்த அரசாங்கத்தில் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட வீடுகள் அந்த மாதிரி தொடர் மனைன்னு அதுக்கு பேர். இடிச்சிட்டு என்ன பண்ணுவோன்னா இவங்க கொஞ்சம் பொருளாதாரத்துக்குன்னா அந்த வீடை நல்லா உயர்த்தி கட்டி அதுக்கு மேலே அவங்க எல்லாம் கட்டும் பட்சத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஏற்றி கட்டும் பொழுது இவங்களுடைய வாஸ்து பலம் அவங்களுக்கு நன்மை தருதோ இல்லையோ, ஒற்றி இருக்கிற 2 மனைக்காரங்களுக்கு நன்மையும் தீமை விளைவதற்கு 100க்கு 1000 மடங்கு சாத்தியக்கூறு உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு கிழக்கு பார்த்த ஒரு வீடு இல்லை வடக்கு பார்த்த ஒரு வீடு. இந்த கிழக்கு பார்த்த ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, வீடை இடிச்சிட்டு நல்லா இடுப்பளவு ஒரு 6 அடி 8 அடி நல்லா உயரம் பண்ணி அவர் வீடை கட்டுறாரு. அதுக்கு மேலே 2 ஃப்ளோர் கட்டுறாரு. அது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு, 1500 ஸ்கொயர் ஃபீட் ஓடு. கெட்டின உடனே என்ன, இவர் வீடை ஏற்றின உடனே என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் வீட்டுக்கு இடதுபுறம் உள்ள வீடு நல்லா இருந்தவங்க அவன் டவுன் ஆகிறான். இவங்க வீட்டுக்கு வலதுபுறம் உள்ள வீட்டுக்காரன் அவன் வளர்ச்சி ஆகிறான். அது எப்படி சார்? ஒரு வீட்டுக்காரவங்க இந்த மாதிரி டவுன் ஆகுறாங்க, திடீர்னு ஒரு வீட்டுக்காரவங்க வளர்ச்சி ஆகிறாங்க. ஆனால் அந்த வீடு கெட்டுனாரு பாருங்க, கெட்டினவர் கடனில் தான் இருக்கார். எப்படின்னா இது நாம் போய் பார்க்கும் பொழுது அந்த கெட்டினவர் சரியாக இருந்திருக்கலாம். பட் அதில் வாஸ்து சரியாக அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துக்குள்ளே அவரால் சரியான வாஸ்துவை இருக்கிற இடம் 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு அப்படிங்கும்பொழுது அவங்க அதுக்கு 2 பெட்ரூம் வேணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுக்குள்ளே 2 பெட்ரூம் போட்டுறாங்க, கிச்சன் போட்டுறாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏரியா ஃப்ரீனஸாக கிடைக்காது கொஞ்சமாக. ஆமாம், ஒரு பெட்ரூம் போட்டிருந்தாங்கன்னா இடம் கிடைக்கும், மாடியில் எடுத்துக்கலாம் 2 ரூம்பு. அதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அந்த வீடை அதை எப்படி அமைச்சிக்கிறோமோ
அதை பொறுத்து அவங்க வாழ்க்கையில் இருக்குது. அப்போ இந்த வீடை இடித்து புதுப்பித்து தனக்கான மனையை மாற்றிக்கொள்பவர், அவர் வாஸ்து சரியாக பண்ணி வச்சுன்னா அவர் வீட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும். இது வந்து அவருக்கானது, அவருக்கு உரிமையானது, அவர் ஒரு சரி. ஆனால் எதுவுமே பண்ணாமல் பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரும் பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா? இதுதாம்மா நான் சொல்கிறது. என்ன, நிறைய பேர் இந்த போரூரில், முகப்பேர், வடபழனி, மதுரையில், திண்டுக்கல்ல, சேலத்தில் நிறைய இடங்களில் வீடு பார்த்துருந்தான்னா, நல்லா இருந்த ஒரு வீடு திடீர்னு அவங்க வீடு வந்து அவர் வந்து ஒரு உணவு விடுதி வச்சு நடத்திட்டு இருக்கிறார். என்ன, நல்லா இருந்தவர் திடீர்னு ரொம்ப நஷ்டத்துக்கு வந்துட்டு கடை ஓடலை. அவர் தொழிலில் ரொம்ப முடக்கமாக கடனாளியை போச்சு. என்னன்னே தெரியல சார் அப்படின்னு நான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் பார்த்தா அவர் வீடு, அவருக்கு அடுத்து புதுசாக அது ஆல்ட்ரேஷன் பண்ண வீடு. ஆக நான் சொன்னேன், இந்த வீடு எப்போ? இப்போ தான் சார் ஒரு வருஷம் இருக்குங்க சார் வீடு. இப்போ புதுசாக இடித்து மாற்றி ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட இப்போ தான் சார் வீடு மாற்றி கட்டினாங்க சார், பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னாங்க. அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாரு. நீ இவர் சின்ன வீடு அப்படி, இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் உனக்கு கதை முடிஞ்சு வச்சுப்பா அப்படின்னு. என்ன சார், பக்கத்து வீட்டுக்காரன் கட்டினது எனக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னாரு. நீ வீடை கால் பண்ணி போகிறத தவிர வழி இல்லை சார், சொந்த வீடு அப்படின்னு. அப்போ உட்காந்து கடை என்ன பண்ணுறது, என்ன சொன்னால் இல்லை, அந்த வீட்டுக்கு ஈக்குவலாக நீ இடித்து கட்டியாகணும், பொருளாதாரம் கிடையாது, எனக்கு நஷ்டமாகி போச்சு திடீர்னு அவருக்கு. காரணம் என்னென்னா, இவர் வீட்டுக்கு கிழக்கு வந்து அந்த புதுசாக கட்டின வீடு உயர்ந்துருச்சு. உயர்ந்துடைய விளைவு இவர் வந்து இறங்கிட்டார். பக்கத்து மனை கிழக்கு மனையை அமர்ந்து அந்த மனை வந்து இவர் மனையை காட்டிலும் ஒரு அடி அந்த கூடுனாலே அவர் வாழ்க்கையில் இழப்பை சந்திச்சுருவாங்க. அது 5 அடி 6 அடி கூடிடுச்சு. அதில் 5 அடி. அப்போ இவர் நிச்சயமாக டவுன் ஆகிட்டார். சரி, நான் சொன்னேன், நீ கெட்டு போயிட்ட, அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கான் பாரு, அவன் எப்படி இருக்கான்னு. சார், அவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான் சார், இப்போ பார்த்தா அவன் பிள்ளைங்க வந்து வெளிநாடு போயிடுச்சு சார், அவர் நல்லாயிட்டார் சார், இப்போ பாருங்கள் சார் அப்படி இப்படின்னா. அவன் நல்லாயிட்டான். ஏன்னா அவர் மனைக்கு கிழக்குனால தெற்கில், அவர் மனைக்கு தெற்கில் வந்து இந்த வீடு உயர்ந்து இருந்ததுனால டெவலப்மெண்ட் ஆகிட்டு. அப்போ உன் மனையை சுற்றி நடக்கக்கூடிய வாஸ்து கூட, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சந்திக்கும். அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு? அதனால தான் எப்பயுமே எப்போ நீங்கள் வீடு கட்டினாலும் சரி, அந்த வீடை சுற்றி காம்பவுண்டு போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு 2 அடி நீங்கள் சுற்றி வர்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீடு கட்டணும். அதனால தான் சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு ஒரு பழமொழி சொன்னான். நீங்கள் எந்த வகையான வீடு கட்டினாலும் சரி, பக்கத்து மனையினுடைய வாஸ்து பலம் உங்கள் மனையை தாக்கக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் இடையில சந்து விட்டு அந்த காலத்தில் எல்லாரும் வீடு கட்டினான். 1 அடி சந்து, 2 அடி 2 அடி சந்து, ஒரு வீட்டுக்கு தனித்தனியாக போக்கு இருக்கும். அப்படி போகும் பொழுது இந்த மனை இதை தாக்காது, இந்த மனை இதை இந்த மனை இதை தாக்காது. இப்போ வடக்கு பார்த்த மனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வடக்கு பார்த்த மனையில் பின்னாடி வந்து ஒரு வீதியில் வந்து பிளாட்டு போடும்பொழுது ஒன்று வடக்கு பார்க்க மனையாக இருக்கும், இன்னொரு தெற்கு பார்த்த மனையாக வரும். நடுவில் போகிற இப்படி தான் வீதியில் பிளாட் போடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிப்படி இவருக்கு என்ன ராசி வாசல் வைக்கணும்னு சொல்லிவிட்டு கிழக்கு வாசல், மேற்கு வாசல், வடக்கு வாசல், தெற்கு வாசல், அவங்க ராசிக்கு இன்னந்த வாசல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தை கேட்டு வாசல் அமைப்பாங்க. அது மாதிரி இடத்த வைப்பாங்க. இதுவே தவறு. நமக்கு தானே சார் பார்க்குறாங்க, பேர் சொல்லி தானே சார் பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி சார் தவறாகும்? எல்லாம் கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு தாத்தா அவங்க வீட்டில் ஒரு பெரியவர், அவர் சிம்மராசியாக இருக்கார். உடனே அவருக்கு கிழக்கு வாசல் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் காலகட்டத்தில் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டிட்டார். சரி, அவர் பையன் வந்து தனுசு ராசியாக வந்துட்டார். அவருக்கு தெற்கு வாசல் தான் சரியாக வரும். ஆனால் அவர் வீடை மாற்றலையே, அதை வீட்டில் தான் வசிச்சுட்ருக்காரு, அப்பா கட்டின வீட்டில். அவருடைய புள்ள வந்து கும்பராசியாக இருப்பார், மேற்கு வாசல் வந்துடும், பேரன் அதே வீட்டில் தான் வசிக்கிறாரு. தாத்தா கட்டின வீட்டில் புள்ள வசிக்கிறான், பேரன் வசிக்கிறாங்க. அப்போது தாத்தாவுடைய கிழக்கு வாசல் தானே. அப்போ உன்னுடைய படி தெற்கு வாசல், மேற்கு வாசல், நீங்கள் வாசலை மாற்றிருக்கணும்ல, உனக்கு இந்த வாசல் செட் ஆகாதுல்ல. அப்பா வாழ்ந்த வீடு நீங்கள் எல்லோரும் எப்படி வாழ்கிறீங்க? ஒரு வீட்டில் 4 பிள்ளைகள், 4 பேர் 4 ராசியில் இருப்பாங்க. அப்போ 4 வாசல் வைக்க முடியுமா? இந்த கேள்வி முன் வைக்கும் பொழுது இது தவறுங்கிறது உண்மை. முதல்ல வந்து ராசிப்படி வாசலே தவறு. ஏன்னா நிறைய தென் மாவட்டங்களில்
கொங்கு மண்டலங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து மேற்கு வாசல் நல்லாயிருக்கும், இங்கே கிழக்கு பார்த்த வாசல் நல்லாயிருக்கும், தெற்கு பார்த்த நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு குறித்து கொடுத்து அதை வீடு கட்டுவாங்க. அதில் கட்டி நிறைய நொந்து உணவு கொள்ள பேர் இருக்கிறான். எப்போ போல் அந்த வாசல் வந்து மனிதகுல வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பொதுவானதான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் மனிதர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் கண்ணை ரெண்டை இங்கே தான் வச்சுருக்கிறான். ஜப்பான்காரனுக்கு முதுகுலையும் நமக்கு வைக்கலை, காது ரெண்டு இங்கே வச்சுருக்கான், மூக்கு. மனிதர்கள் எல்லாத்துக்கும் ஹியூமன் பாடியில் எல்லா உலக வழி எல்லாத்துக்குமே அதாவது அங்கங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே தானே இருக்குது. வாய், கண், மூக்கு, செவி, தலை, சிரம், கரம் எல்லாமே. அதே மாதிரி தான் வீடு. இந்த வீட்டினுடைய அங்கங்கள் எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இருந்தால் தான் அது வாஸ்து கரெக்டு. இதை நீங்கள் மாற்றும் பட்சத்தில் அதுக்கான பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அது மாதிரி தான் இந்த திசையின் கூட தவறு. இந்த திசையில் தேர்ந்தெடுக்கணும், இந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறதும் தவறு. அதனால் பண்ண முடியாது. இப்போது இந்த வடக்கு மனை தெற்கு மனையில் பின்னாடி வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த வடக்கு மனைக்காரங்க வடக்கில் வாசல் வச்சுருப்பாங்க, தெற்கு மனைக்காரங்க திரண்டு வைப்பாங்க. இந்த தெற்கு மனையில் உள்ளவங்களுக்கு வடக்கு மனையில் உள்ளவங்களுக்கு கூட பிரச்சனை வராது. ஏன் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பின்னாடி தெற்கில் செவர் வந்தோன்னு பின்னாடி தான் கொல்லப்புறம் வரும். அதனால் அவங்க பிரச்சனை கிடையாது. இந்த தெற்கு மனை வந்து முன்வீடாகவும் வடக்கு கொல்லப்புறமாக வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பின்னாடி கொல்லப்புறத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு ஓப்பன் விட்டே ஆகணும். கொல்லப்புறம் தெற்கு மனையாக இருக்கிறவங்களுக்கு வடக்கில் ஒரு வாசல் இருக்கிற ஒரு ஜன்னலாக இருக்கணும். இன்னொன்று, அவங்க இடம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வடக்கில் முன் எடுத்து கட்டிடுவாங்க, முன்னாடி தெற்கில் இடம் விடுவாங்க. வண்டி கார் பார்க் பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிட்டு தெற்கு மனையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே. அந்த வகையில் வரும்பொழுது தெற்கு மனையில் வந்து முன்னாடி காலியாக வர்றதுனால அவங்க வீட்டில் பிரச்சனை வந்துடும். இப்போ வடக்கு மனையில் உள்ளவங்களுக்கு முன்னாடி பிரச்சனை வர வாய்ப்பில்லை. ஆனாலும் இந்த தெற்கு மனைக்காரங்களை வந்து வாஸ்துப்படி பார்த்தா அவங்க வீட்டுக்கு வடமேற்கு மூலை வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கழிவு நீர் போடுவதற்கான மனையில் அவங்க அந்த இடத்துல போடுவாங்க. அந்த கழிவு நீர் தொட்டி வடக்கு மனைக்காரனுக்கு குபேர மூலையாக வந்துடும். அப்போ இவங்களும் பாதிக்கப்பட்டுரும். பின் வீட்டுக்காரனுடைய கழிவு நீர் தொட்டி முன் வீட்டுக்காரனுக்கு குபேர பகுதி. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, இவர் வீடு சரியாக இருக்கும், பின் வீட்டுக்காரனுடைய அந்த வாஸ்து அவரை பொறுத்து அது சரியாக இருக்கும், அதனுடைய வாஸ்து குற்றம் இந்த வீடை தாக்கிடும். அதான் சுற்றி இருக்கிறவங்களுடைய இதை பார்த்து தான் உங்களுடைய வாழ்க்கை. ஏன்னா என் குருராஜ் எப்போயுமே ஒன்று சொல்லுவார், டே முதல்ல வாஸ்து வரணும், முதல்ல சுற்றி இருக்கிறவனை பாரு, அதுக்கப்புறம் உள்ளே போவார். நான் எங்கே போய் வாஸ்து போய் போனாலுமே எல்லோரும் நேரம் வாங்க சார் வீட்டுக்கு வாங்க, நான் வீட்டுக்குள்ளே போகவே மாட்டேன். முதல்ல அந்த வீதி என்ட்ரு வரைக்கும் கடைசி வரைக்கும் போய் பார்ப்பேன். இந்த பக்கம் இந்த வீட்டுக்கு பின்னாடி வரைக்கும் போய் பார்ப்பேன், முன்னாடி போய் பார்ப்பேன். வீட்டுக்கு சுற்றி பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வீட்டை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஸ்கேன் பண்ண முடியும். அந்த பார்வை உற்று நோக்கி பார்த்துட்டு அதுலேயே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே புரிஞ்சிடும் இந்த வீட்டினுடைய நிலவரம் என்னன்னு. முதல்ல நம்மை சுற்றி வெளியே இருப்பவர் யார்? நீ நல்லவனாக கெட்டவனா உன்னை சுற்றி இருக்கணும் வச்சு நான் சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. உன்னுடைய சுற்றத்தார் எப்படி இருக்கல அதை பொறுத்து உன் வாழ்க்கை இருக்கு. அப்போ நீ உன் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சுற்றி இருக்கிறத வச்சு நம்ம முடிவெடுத்துடலாம். அப்போ அங்கே நம்ம சுற்றி இருக்கிற பக்கத்து வீடெல்லாம் பார்த்துட்டு அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த வீட்டில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகும்போது மீதி பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கிடும் பொழுது முழுவதுமாக அந்த மனையினுடைய நன்மை தீமைகளை நாம் தெளிவாக எடுத்து சொல்ல முடியும். அதுக்கு தெளிவான விடை நம்ம கூற முடியும். தெளிவான பார்வையில் அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சியை நம்ம கொண்டு வர்றதுக்கு முடியுங்கிறது உண்மை. ஒரு வீட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப. அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொன்ன, ஒட்டி செவரு இந்த நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் ஒட்டி செவர் இருக்கும். அப்போ என்னென்னா, சார் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஜன்னல் வைக்கணும், இல்லை ஒரு ஓட்டையாவது போடணும். போட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, அந்த வீட்டுக்காரன் நல்லா இருப்பான் அப்படின்னு. சார் இது எப்படி சார் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்கிறது, நீங்கள் கேட்டு பாருங்களேன் சார், நம்ம பேசுகிற கூட அவங்களுக்கு கேட்கும் வைக்கும் அப்படின்னு. 2 பேர் நல்லா இருக்கணும்னு அதை செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு. பக்கத்து வீடு கொஞ்சம் ஃப்ரெண்டு தான் அவங்க. அப்போ சரி சொல்கிறத செஞ்சு தான் பார்ப்போமே அப்படி சொல்லிவிட்டு நான் சொன்ன திசையில் வந்து ஒரு 6 இன்ச்சில் ஒரு ஹோல் போட்டாங்க. அது 2 வீட்டுக்கும் பொதுவான செவர். அப்போ என்ன பண்ணால் ஓட்டையை போட்டாங்க. ஓட்ட உடனே அந்த ஓட்டையில் வந்து முன்னாடி வரைக்கும் வந்துருச்சு பைப்பு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 2 வீடு பொதுவான சில ஓட்டை போட்டால் 2 வீட்டுக்குமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கிடைக்க ஆரம்பித்த உடனே இந்த விஷயத்தை வந்து அந்த எல்லாம் காமனாக பேசுவாங்கல்ல, ஒரு வாஸ்துக்கார் வந்தார், வீட்டை ஓட்ட போட சொன்னார் சார், ஓட்டு போட்டால் அதனால் எங்களுக்குலாம் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னோடனே அந்த வீட்டை ஒட்டி இருக்கிறவங்க அவங்க
சார் எங்களுக்கு இந்த மாதிரி போடலாமான்னு சொல்லி அவங்க கேட்டு, சார் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களும், சார் இந்த மாதிரி என்ன அவங்களுக்கு அப்படி தான் நாங்களும் கூட அவங்க எங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் போடலாமே அப்படின்னு, இல்லை அவரை பார்த்து போடுவோம். நம்ம வந்து பார்த்ததில்ல. இப்போ அவங்க வீட்லேயும் கூட கொஞ்சம் தள்ளி போடலாங்க, போட்டால் நல்லா இருக்கும். அப்போ எப்படி சார் பண்ணால் அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து பிளாஸ்டிக் பைப்பு, அந்த ஓட்டை அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வெளியில் வேறு ஒன்றும் இல்லை, அந்த காற்றோட்டம் அதுக்குள்ளே வரணும். அதான் விஷயம். அந்த காற்று வருவதற்கு தடையாக இருந்தால் அந்த குடும்பம் வளர்ச்சிட்டப்ப அப்போ அது மாதிரி பிளாஸ்டிக் பைப்பை உள்ளே கொடுத்து அந்த வீட்டையும் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து இன்னொரு வீடு எல்லாம் இங்கே அதை கனெக்ட் பண்ணி, ஸோ அந்த இடத்துல வந்து மொத்தம் 4 வீடு, 4 வீடுமே நான் சொன்னதை சார் இது வந்து பில்டர்ஸ் செஞ்சுருக்க வேண்டிய வேலை என்ன. ஸோ அவங்க பொறுத்தளவு அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் வசிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா அப்புறம் 4 பேருமே அதை கனெக்ட் பண்ணி இப்போ நல்ல ஒரு விஷயமா இருக்கிறாங்க. நமக்கு ஒரு அது இங்கே நடந்தது சென்னையில். அதனால் சுற்றி இருக்கிற வீடு எப்பவுமே ரொம்ப முக்கியம். நாம் வசிப்பதை காட்டிலும் நாம் வசிப்பதை சுற்றி இருக்கிற வீடு எல்லாமே நமக்கும் அதில் ஒரு வாஸ்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு வீட்டை நம்ம எடுக்கும் பொழுது எல்லாருமே அவங்க வீடை மட்டும்தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு எல்லாமே நமக்கு சரியாக இருக்குது, நாம் ஏன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியலை, நம்ம ஏன் பிரச்சனை இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அந்த மனையில் வசிக்கிறவங்க நம்ம வீடை சுற்றி இருக்கக்கூடிய மனையினுடைய ஓட்டை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு விட தெரியும். அதனால் இந்த மாதிரி ஒரு வாஸ்து பலம் அப்படிங்கிறது வந்து கிரக பலத்தை மிஞ்சியது வாஸ்து பலம். வாஸ்து பலம் சரியாக இருக்கும் பொழுது தெய்வ பலம் அங்கே வந்து நிரந்தரமாக குடியேறும். வாஸ்து பலம் சரியில்லாத பட்சத்தில் வந்து அசுர பலம் குடியேறும். அப்போ வாழ்க்கையில் வந்து அதுக்கேற்ற மாதிரி துன்பமும் இன்பமும் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பித்தோம். ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இல்லத்தில் நம்ம வசிக்கணுங்கிறது உண்மை. ஏன்னா நம்ம இந்த துறையில் அனுபவத்தில் இருக்கிறதுனால நிறைய இடங்களை பார்த்ததுனால, அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த விருட்சங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்து நம்ம பேசலாம். ஆனால் இதில் வந்து நீங்கள் நேயர்களுக்கு உங்கள் ஆன்மீக சேனல் மூலமாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இதை பார்க்குறீங்க, இந்த வாஸ்து இருக்கா இல்லையா, வாஸ்து மெய்யா பொய்யா, வாஸ்து வந்து உண்மையா உண்மையற்றதா அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அனுபவித்து பார்த்தால் மாத்திரமே தெரியும் வாஸ்து பலத்தினுடைய மகிமை. ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து கிரக பலமும் அந்த இடமும் நாணயத்தின் 2 பக்கமும் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே வரேன். அப்போது இந்த வாஸ்து பலம் மாத்திரமே நம்ம வளர்ச்சியில் முக்கிய பங்கு ஆற்றுறது. வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியது, வாழ்க்கையில் சாதனையை தரக்கூடியது, வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ச்சியை தரக்கூடியது. இது எல்லாமே குற்றமற்ற முழு 100% வாஸ்து பலம் பெற்ற ஒரு மனையில் நீங்கள் அமரும் பொழுது, குடியிருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் தானாக உங்களை வந்து சேரும். கண்டிப்பா வாஸ்து பத்தி நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருந்திருக்கும். நம்ம வீட்டுல வாஸ்து இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா ஏற்கனவே இந்த காமெடியில எல்லாம் கேட்போம்ல சார், அந்த ஆட்டோவில் இருக்கக்கூடிய கண்ணாடியை திருப்பினா என் வண்டி எப்படா ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் அந்த வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணா நம்ம வீட்டையும் பாதிக்கும் அப்படிங்கிறத பத்தி நிறைய அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி மிக்க நன்றி சார். நன்றி. வணக்கம்.